வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதாவது பன்னீர் வச்சு ஒரு மசாலா பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பன்னீர் பராத்தான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். வாங்க இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பன்னீர் வந்து எடுத்துருக்கிறேன். நேற்று வந்து பன்னீர் பிரியாணி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பன்னீர் தான் நான் வந்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பன்னீர் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு பன்னீரை வந்து நான் வந்து நல்ல கிரேட்டரில் வந்து துருவி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம இப்போவே வந்து போட்டுடலாம். போடுறதுனால வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும். அதே சமயம் வந்துட்டு நல்லா உப்பு எல்லாமே வந்து இது கூட நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு கொஞ்சம் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 2 சின்ன தக்காளி பழம், 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணதும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி மூடி போட்டு வேக வைக்கும் போது அப்பப்போ எடுத்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரேடியாக வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அடி பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன், அதாவது தனியா பொடி. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த மசாலா வந்து எல்லா கூடயும் ஒன்றா வந்து சேர்ந்துடும். அதுவும் இல்லாமல் நமக்கு குக் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்துட்டு நம்ம இந்த மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து குக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் பன்னீர்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாலும் அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம துருவி தான் வச்சுருக்கோம், அதனால் வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த அடுப்பில் வச்சுருந்தாலே போதும். அது வந்து எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இது வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து டஸ்டிங்காக, அதாவது மேலே வந்து தொட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு உருண்டை மாவை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஓரத்தில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க. சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓரத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த சுற்றிட்டு நம்ம அந்த உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கும் போது வந்து மேலே வந்து மாவு அதிகமாக இருக்காது, ஈவனாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு மாவு அதிகமாகவும் ஒரு சைடு வந்துட்டு அந்த மசாலாவும் வெளில வர மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டிட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்குள்ளே பாப்பா வந்து நான் தான் பண்ணுவேன்னு வந்து நின்றுட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு அந்த உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நல்லா தொட்டுக்கலாம். எப்போதுமே சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி மைதா மாவில் வந்து நல்லா பிரட்டிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒட்டாமல் வரும். அதாவது சில டைம் வந்துட்டு நமக்கு வந்து பிஞ்சு பிஞ்சு வரும். இது வந்து மைதா மாவு போடும்போது வந்து நல்லா ஒட்டாமல் வரும். அதுவும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மைதா மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து அந்த ஷீட் எடுத்து அவளோட பொம்மைக்காக தூங்குறதுக்கு பெட்டு வேணும் அப்படி இழுத்துட்டு இருந்தா. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வந்து தேய்ச்சிடாதீங்க, உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்படி இது வந்து இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அப்புறமா தேய்ங்க. ரொம்ப பிஞ்சு வராத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மைதா மாவு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கல்லை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து அந்த சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இது வந்து கூட கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்க பன்னீர் எல்லாமே வந்து நல்லா குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் உள்ளேயும் இந்த சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கும்ல, அது வந்து உள் சைடு இருக்கிறது கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விட்டு வந்து எல்லா பக்கமும் சுற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து ஆல்ரெடி அதிலே வந்து காரம் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து குழம்பு தனியாக வச்சு கொடுக்குறப்ப வந்து அவங்க குழம்பெல்லாம் வந்து தொட்டு எடுத்து சாப்பிட மாட்டாங்க. காரமே இல்லாமல் வெறும் சப்பாத்தி, வெறும் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதும் வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் உள்ள ஏதோ இருக்குது அப்படின்றது வந்து தெரியவே செய்யாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு நார்மல் சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட்டுக்கிறேன். இந்த சப்பாத்தியுமே வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திலே வந்துட்டு நான் வந்து ரோல் மாதிரி வச்சு கொடுக்க போகிறேன். அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்படி ரோல் பண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப குக் பண்ணணும்னு வேண்டாம். ஒரு சைடு வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஒரு ஆஃப் குக் பண்ணாலே போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் மசாலா வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி ரோல் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் நீங்கள் வெண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். அப்போ வந்து இன்னும் வந்து நல்ல சப்பாத்தி வந்து நம்ம ரோல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் கீழே வந்துட்டு அந்த பட்டர் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் சுற்றிட்டு அப்புறமா வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விடும் போது எடுத்து வைக்கலாம். அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் மெயினாக வந்து பட்டர் இல்லை நெய் வந்து மேலே தடவிக்கோங்க சப்பாத்தி. அப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
எவ்வளோ நேரம் ஆனாலும். இந்த மசாலா வந்துட்டு நம்ம டைரெக்டாக வெறும் சப்பாத்திக்கே வந்து அதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு அப்படி இல்லைன்னா தயிர் கெட்டி தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு நாள் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.